தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி வந்து எந்த சூழ்நிலையிலும் மறைவு ஸ்தானத்தில் போய் அவர் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஜாதகக்காரருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது தொழிலுக்குரிய சனி பகவான் வந்து தனிப்பட்ட ஒரு காரகத்துவம் பெற்றிருந்தாலும் மற்ற லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் அதிபதி என்பவர் எந்த சூழ்நிலையிலும் 12இல் மறையக்கூடாது, 8லும் மறையக்கூடாது, 6லும் மறையக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது அவர்களுடைய தொழில் ஸ்தானம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும். 6ல் மறையும் பொழுது அவர்கள் வந்து ரொம்ப எதிரிகளால் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் படக்கூடிய அந்த தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. 8ல் மறையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் செல்வாக்கையும் இழந்து ரொம்ப ஒரு எல்லாவற்றையும் கையிலிருந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த 8ல் மறையக்கூடாது அந்த 10க்குரியவன். அது 12ல் மறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாகவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவார். ஸோ இந்த 10ஆம் இடத்து அதிபதி என்பது எந்த அதிபதியாக இருந்தாலும் அவர் 12ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடங்களில் மறையாமல் இருப்பது அவர்களுடைய ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது.